வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். தமிழக தேர்தல் களம் ரொம்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன், ரிசல்ட் டேட்டுமே சொல்லிட்டாங்க மே 4ஆம் தேதி. இன்னும் சரியா பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷனுக்கு இன்னும் 37 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா கட்சிகளுமே போட்டி போட்டு பிரச்சாரத்தில் இறங்குவாங்க. எலெக்ஷன் கமிட்டியுமே பார்த்தோம் அப்படின்னா பிரச்சாரம் எவ்வளவு நேரம் நீங்கள் மேற்கொள்ளணும், அதாவது காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து இரவு 10 மணி வரைக்கும் நீங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம். அதே போல் அந்த பிரச்சாரத்துக்குமான அனுமதி அப்படின்றத நீங்கள் ஆன்லைனில் தான் கேட்கணும் அப்படின்னு உள்ளிட்ட சில விதிகளையும் எலெக்ஷன் கமிட்டி போட்டிருக்கிறாங்க. அதே போல் இந்த கட்சிக்கு இங்கே இடம் கொடுக்கப்பட்டது, இந்த கட்சிக்கு இங்கே இடம் கொடுக்கப்படாது, நீங்கள் பொதுக்கூட்டம் இங்கே நடத்தக்கூடாது, இவங்க மட்டும் தான் நடத்தணும் அப்படின்ற மாதிரி பாரபட்சமான அனுமதிகள் அப்படின்றது இனிமேல் வழங்கப்பட மாட்டாது. ஏன் அப்படின்னா தேர்தல் ஆணையம் களத்தில் இறங்கிட்டாங்க. இனிமே எந்த கட்சிக்கும் பாரபட்சம் இல்லாமல் அவங்க கேட்கக்கூடிய இடம் சரியாகும் பட்சத்தில் அவங்களுக்கு அனுமதி அப்படின்றது வழங்கப்படும். அதே போல் ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் பிரச்சாரமாக இருந்தாலும் அதுக்கு 5000 பேர் வரைக்கும் மக்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு சில விதிமுறைகளும், 5000 பேருக்கு மேலே மக்கள் அந்த கட்சி கூட்டத்தில் கூடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்றார் போல சில விதிமுறைகளையும் எலெக்ஷன் கமிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ தாவேகாவும் பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தளபதியும் பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் தீவிரமான பிரச்சாரத்தில் இறங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போதான் தளபதி அவர்கள் கரூர் விவகாரம் தொடர்பாக டெல்லியில் சிபிஐ அலுவலகத்துக்கு போயிட்டு வந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை அப்படின்றது எப்படி போணுச்சு அப்படின்னு அது சார்ந்த சில தகவல்களும் கிடைச்சிருக்குது. அதை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. இப்படி ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சோஷியல் மீடியாவில் நம்ம எங்கே போனாலுமே, அதாவது இன்ஸ்டாக்குள்ளே போனாலும் சரி, யூடியூப்குள்ளே போனாலும் சரி, ஃபேஸ்புக்கில் போனாலும் சரி, எல்லா இடத்துலையுமே ஒரு டாபிக் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு விவாதத்துக்கு உள்ளாகி போயிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிவிகே விஜய் அவர்களுடைய தாவேகா என்டிஏ கூட்டணியோட கூட்டணி வைக்க போறாங்க. அதாவது டிவிகே எந்த கட்சியை கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னிச்சோ அந்த கட்சியோடைய போயிட்டு கூட்டணியில இணைய போறாங்க. அந்த கட்சிக்கு தலைமையிலேயே கீழே போயிட்டு கூட்டணியில இணைய போறாங்க. என்டிஏ கூட்டணியில பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு 51, அதாவது டிவிகேக்கு 51 தொகுதிகள் தரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. அதே போல விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியும் தரத்துக்கு என்டிஏ கூட்டணி தயாராக இருக்கிறாங்களாம். கூட்டணி உறுதியாயிடுச்சு, உறுதி அப்படின்னு எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு டாபிக் சார்ந்து விவாதங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடியதை சோஷியல் மீடியாவில் நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா டிவிகே தொண்டர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு. கடந்த சில தினங்களாவே இந்த ஒரு விஷயம் பத்தி தான் சோஷியல் மீடியால எங்க பார்த்தாலுமே எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டு இருந்த குழப்பங்களுக்கும் வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தாவேகாவோட தரப்புல இருந்து ஒரு பதிவு வந்திருக்கு. அந்த பதிவு யார் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகியா இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் தான் அவருடைய எக்ஸ்தல பக்கத்துல இந்த ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. அவர் போட்ட இந்த பதிவு இதுவரைக்கும் சோஷியல் மீடியால டிவிகே பத்தி போயிட்டு இருக்கக்கூடிய வதந்திகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது. இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த கட்சி இருக்காங்க இல்லையா, என்டிஏ கூட்டணியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுமே கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தலப்பா அப்படின்றத செய்தியாளர்கள் முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணி பேசியிருக்கிறாங்க. முதல்ல நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். நிர்மல்குமார் அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சமீப காலமாகவே சில ஊடகங்கள்லையும் சில சமூக வலைத்தள பக்கங்கள்லையும் அரசியல் லாபத்திற்காக சில பொய்யான தகவல்களை, உண்மைக்கு புறம்பா இருக்கக்கூடிய தகவல்களை வதந்தியா பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத முதல்ல அவர் போட்டிருக்கிறாரு. போட்டுட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா குறிப்பா நான் விஷயத்தை குறிப்பிட்டே சொல்றேன். அதாவது பாஜக அதிமுக கூட்டணியில டிவிகே இணைய போறாங்க, அதுக்காக கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே போல சசிகலா அவர்களோடையும் கூட்டணி வச்சுக்கிறதுக்காக பேச்சுவார்த்தைகளை டிவிகே நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே போல அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களோடையும் கூட்டணி வச்சுக்கிறதுக்காக டிவிகே பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாலையும் ஊடகங்கள்லையும் பேச்சுவார்த்தைகளா போயிட்டு இருக்குது. இந்த தகவல் எல்லாமே உண்மைக்கு புறம்பான தகவல் தான். வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது மக்களையும் டிவிகேவினுடைய தொண்டர்களையும் குழப்பத்துல வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய டிஎம்கே தான் இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பான செய்திகளை வதந்தியா பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கட்சியினுடைய பெயரை குறிப்பிட்டு ரொம்பவே தெளிவா நிர்மல்குமார் அவர்கள் அந்த பதிவுல சொல்லியிருக்கிறாரு. அதே போல
இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய கட்சிகளோடையும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் கிட்டையும் தாவேகா கூட்டணி சார்ந்து எந்த ஒரு கட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தவே இல்லை அப்படின்றத நிர்மல்குமார் அவர்கள் அவருடைய பதிவில் ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ நிர்மல்குமார் அவர்களுடைய இந்த பதிவு அப்படின்றது இவ்வளவு நாட்களாக சமீப காலமாக சோசியல் மீடியாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லையும் போய்கிட்டு இருந்த என்டிஏ டிவிகே கூட்டணி அப்படின்ற வதந்திக்கு ஃபுல் ஸ்டாப்பாக அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதே போல் இந்த வதந்தி எதுக்காக பரப்பப்பட்டுச்சு அப்படின்னு சோசியல் மீடியாவில் நிறைய இடங்களில் சில பேர் ரீசனாக சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது இப்போ நிறைய சமூக பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. தூத்துக்குடியில் கூட இப்போ ஒரு விஷயம் நடந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த விஷயத்துலேருந்து நம்மளால் யாராலையுமே வந்துட்டு கடந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வரவே முடியல. ஒரு +2 மாணவி எந்த அளவுக்கு ரொம்பவே கொடூரமான முறையில் உயிரிழந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த விசாரணை அப்படின்றது இப்போ வரைக்குமே போயிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் கடந்துமே உடற்கூராய்வு ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அது இன்னும் கைக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்ற விஷயங்களும் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த சம்பவத்திலேருந்து மக்களை திசை திருப்புறதுக்காகவும் மக்களை வந்துட்டு அதிகமாக அந்த விஷயத்தை பற்றி பேச வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் என்டிஏ டிவிகே கூட்டணி அப்படின்ற வதந்தியை பரப்பி விடப்பட்டது அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர் சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது கூட ரீசனாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்குள்ள தோண வைக்குது. உங்களுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு தோணும் அப்படின்றத மறக்காம அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லிடுங்க. அதே போல என்டிஏ டிவிகே கூட்டணி அப்படின்றது வந்து வதந்தியா பரப்பப்பட்ட செய்தி தான் அப்படின்றத நாம இன்னும் எப்படி உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்டிஏவினுடைய முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். அவரே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுக்கும்போது இந்த விஷயத்தை வந்துட்டு கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாரு. பாண்டே அவர்களால் தான் அந்த ஒரு கேள்வி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட கேட்கப்பட்டது. அதாவது டிவிகே என்டிஏ கூட்டணியில் இணைய போறாங்களாமே, விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போறீங்களாமே, இத்தனை சீட்டு கொடுக்க போறீங்களாமே அப்படின்ற மாதிரிலாம் சில கேள்விகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட கேட்கப்பட்டது. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த கட்சி கூடலாம் நாங்கள் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தவே இல்லை, எங்கள் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்களும் சரி எங்கள் கட்சியும் சரி அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தையை நடத்தலை அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருந்தார். அதே போல பிஜேபியுடைய முக்கிய நிர்வாகி தான் அண்ணாமலை அவர்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரும் இப்போ ரீசெண்டாக கொடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, என்டிஏ கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான், அவர் சொன்னது தான் இறுதி முடிவே, அதுதான் நாங்களுமே கண்டினியூ பண்ணுறோம், அதுதான் வந்துட்டு நாங்களுமே சொல்லிட்டு இருக்கோம். எங்களுடைய தரப்புலேருந்து டிவிகேவோட எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையுமே நாங்கள் நடத்தலை அப்படின்றத அண்ணாமலை அவர்களும் செய்தியாளர்கள் முன்னாடி ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்படி இவங்க எல்லாரும் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை வச்சுமே என்டிஏ டிவிகே கூட்டணி அப்படின்றது வதந்தியா பரப்பப்பட்ட செய்தி தான் அப்படின்றத நம்மளால நல்லாவே உறுதிப்படுத்திக்க முடியுது. இதை தாண்டி இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பிரச்சாரங்கள் அப்படின்றது ஒரு கட்சியுமே தீவிரமா இறங்க போறாங்க. டிவிகேயும் வந்துட்டு பிரச்சாரத்துல தீவிரமா இறங்க போறாங்க. நம்ம தளபதி அவர்கள் விஜய் அவர்களுமே பிரச்சாரம் மேற்கொள்ள போறாரு தீவிரமா. அவருடைய முதல் பிரச்சார மேடையிலேயே இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய வதந்திகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல நாம எல்லாரும் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. என்னன்னா, இந்த என்டிஏ டிவிகே வந்துட்டு கூட்டணி அமைக்க போறாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற வதந்தி எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்றத நாம எல்லாருமே நோட் பண்ணணும். அதாவது ஆந்திராவினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய நடிகராகவும் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள் தான் விஜய் அவர்கள் கிட்ட என்டிஏ கூட்டணியில வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினாரு. தொலைபேசியில வந்துட்டு விஜய் அவர்கள் கிட்ட பேசினாரு. என்டிஏ வந்து பவன் கல்யாண் அவர்கள் தான் தூதா விஜய் அவர்கள் கிட்ட கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அனுப்பி வச்சாங்க அப்படின்ற தகவல் தான் முதல்ல வெளியானுச்சு. அதுல இருந்து தான் என்டிஏவும் டிவிகேவும் வந்துட்டு கூட்டணி வைக்க போறாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற சலசலப்பே சோசியல் மீடியால போக ஆரம்பிச்சது. ஸோ இப்போதான் ஒரு உண்மையான விஷயமே வெளியில வந்திருக்கு. அதாவது தெலுங்குல பவன் கல்யாண் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய உஸ்தாத் பகத்சிங் அப்படின்ற ஒரு படம் மார்ச் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக பவன் கல்யாண் அவர்கள், ஆந்திர துணை முதல்வராகவும் நடிகராகவும் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள் ப்ரமோஷனுக்காக நிறைய நிகழ்ச்சிகள்ல வந்துட்டு கலந்துட்டு இருக்கிறாரு. அதே போல இன்டர்வியூஸ்மே வந்துட்டு நிறைய கொடுத்துட்டு இருக்கிறாரு தனியார் தொலைக்காட்சி எல்லாத்துக்குமே. அப்படிதான் இப்போ ரீசெண்டா ஒரு குறிப்பிட்ட தனியார் தொலைக்காட்சிக்கு பவன் கல்யாண் அவர்கள் ஒரு இன்டர்வியூமே கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூல படம் சார்ந்த கேள்விகள் கேட்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு கேள்வியுமே பவன் கல்யாண் அவர்கள் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க விஜய் அவர்களை, அதாவது டிவிகே வந்துட்டு என்டிஏவோட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக விஜய் அவர்கள் கிட்ட தொலைபேசியில பேசுனீங்களாமே அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பவன் கல்யாண் அவர்களும் பதில் சொல்லியிருக்கிறாரு. என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா,
நான் விஜய் அவர்களை சந்திச்சு 20-25 வருடங்கள் ஆக போகுது, நான் கூட்டணி வச்சுக்கோங்க அப்படின்றது சார்ந்து எதுவுமே நான் அவர்கிட்ட ஃபோன்ல பேசவே கிடையாது, எதுக்காக இப்படி ஒரு வதந்தி வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் பதில் கொடுத்திருக்கிறார். ஸோ பவன் கல்யாண் அவர்கள் பேசின இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு கிளிப் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதாவது பவன் கல்யாண் அவர்கள் விஜய் அவர்கள் கிட்ட கூட்டணி குறித்து ஃபோனில் வந்து பேசவே இல்லை, ஆனால் அவர் பேசினாரு. என்டிஏ வந்துட்டு பவன் கல்யாண் அவர்களை வச்சு தூது அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ டிவிகேவும் என்டிஏ கூட்டணி அப்படின்றது உறுதியாயிடுச்சு, பிஜேபியோட விஜய் வந்துட்டு போய் சேர்ந்துட்டாரு, பிஜேபியோட பி டீம் தான் வந்துட்டு விஜய் அப்படின்ற மாதிரி டிவிகேவை வந்துட்டு பிஜேபியோட பி டீம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக பேசாத ஃபோன் காலை பேசினதா சொல்லி எதுக்காக இந்த மாதிரியான வதந்திகள் பரப்பப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதாவது மக்களை வந்துட்டு திசை திருப்புறதுக்காகவும் குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்காகவும் தான் இந்த வதந்திகள் பரப்பப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஸோ தளபதி அவர்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு, எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்றது பாஜக, தேர்தல் எதிரி அப்படின்றது டிஎம்கே அப்படின்றத ஃபர்ஸ்ட்லேருந்தே அவர் வந்து சொல்லிட்டே தான் இருக்கிறாரு. எங்களுடைய கொள்கை எதிரியான பாஜகவோட எப்போவுமே கூட்டணி வச்சுக்க மாட்டோம் அப்படின்றத விஜய் அவர்களும் சரி, தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிர்வாகிகளும் சரி அப்பப்போ சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ தேர்தல் தேதியுமே அறிவிச்சாச்சு, டிவிகேவும் முழு வீச்சில் பிரச்சாரத்தில் இறங்க போகிறாங்க. என்ன நடக்க போகுது, ஒரு பிரச்சார மேடைகள்லையும் தளபதி அவர்கள் என்ன விஷயங்களை மக்கள்கிட்ட கன்வே பண்ண போகிறாரு அப்படின்றத நாம் காத்திருந்து தான் பார்க்கணும். 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 அப்படின்றது யாருக்கு சாதகமாக அமைய போகுது, மக்கள் யார் அரியணையில் அமர வைக்க போகிறாங்க அப்படின்றத நாம் காத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விஷயங்கள் சார்ந்து மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.